டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தருணம் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 6th தமிழ் இயல் 6. இயல் 6 தொழில் வணிகம். இதில் நானிலம் படைத்தவன், கடலோடு விளையாடு, வளரும் வணிகம், உழைப்பே மூலதனம், இந்த பாடங்களெல்லாம் பார்க்க போகிறோம். சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இது இலக்கண பாடம். இலக்கண வகுப்பை நம்ம பார்க்குறப்ப இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இயல் 6 நானிலம் படைத்தவன். காடுகளில் வாழ்ந்த மனிதன் விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான். பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள். இங்கே பாருங்கள், பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தின்தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். ஆழ கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடிபுரித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதுரா ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். முடியரசன் எழுதிய பாடல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடலுங்க. இதில் பாருங்கள், இந்த நானிலம் இருக்கு இல்லைங்களா, முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் பாலை தவிர இந்த 4 நிலங்கள். இந்த 4 நிலத்தில் என்னென்ன நிலங்கள்னு கேட்டாங்கன்னா பாலை தவிர இருக்கக்கூடிய 4 நிலங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். யாருங்க? நம் முன்னோர்கள். முன்னோர்கள் யார்? நம் தமிழர்கள். தமிழர்களை தான் அப்படி சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாடலை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஆழ்ந்து படிச்சிங்க. பாடல் இருந்து இப்போ எல்லாம் கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும். மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், கழனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சொல்லும் பொருளிலிருந்து டிஎன்பிஎஸ்சியில் குறைஞ்சபட்சம் 2 கேள்விகள் கேட்குறாங்க. அதிகபட்சம் 3லிருந்து 4 கேள்விகள் வரையும் கூட கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப கவனமாக நல்லா படிச்சிங்க. பாருங்கள், பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதனவன். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான். ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், நூல்வெளி கொடுத்துருக்காங்க. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. இவர் பாருங்கள், பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். அதாவது திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டியவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்பாடல் புதியதோர் விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா படிச்சிங்க. அடுத்து பாருங்க, பாரதியார் எழுதிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிங்க. வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதி ஓரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்கமராட்டியதம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டுங்க, நல்லா கவனமாக படிச்சிங்க. பாரதியார், பாரதிதாசனார், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, திருவிக்கா, பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. நிறையா சான்றோர்கள், தமிழ் சான்றோர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள பற்றி நல்லா டீட்டெயில்டாக கேட்பாங்க.
நல்லா கவனமாக படிச்சிங்க. குறிப்பாக வந்து பாரதியார் பாரதிதாசன் பற்றி கன்ஃபியூஷன் ஆகும். இது பாரதியார் சொன்னாரா இல்லை பாரதிதாசன் சொன்னாரா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் வரும். அதெல்லாம் ஆரம்பத்திலேயே வந்து தெளிவாக நோட்ஸ் எழுதி பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் தனியாக நோட்ஸ் எழுதி நல்லா படிச்சிங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. களம் கூட்டல் ஏரி களமேரி. அடுத்த படம் பாருங்க. கடலோடு விளையாடு. பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்குகிறது. உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள். வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். அம்மீனவர்களின் பாடலை கேட்போம் வாருங்கள். இங்கே பாருங்க, பாடல் கொடுத்துருக்காங்க. விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் மலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சு மெத்தை ஐலசா, விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம்மூஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா, முழுநிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தடவை 2 தடவை நல்லா படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. கதிர் சுடர் கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடுகள், அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள். பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள், அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள், விரிந்த கடலே பள்ளிக்கூடம், கடலலையே தோழன், மேகமே குடை, வெண்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை, விண்ணின் நீடே அவர்கள் காணும் கூத்து, சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல், பனிமூட்டம்தான் உடலை சுற்றும் போர்வை, அனல் வீசும் கதிரவனின் ஒளி சுடர்தான் மேற்கூரை, கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு, மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம், வலைவீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம், முழுநிலவுதான் கண்ணாடி, மூச்சடக்கிச் செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம், இவற்றிற்கிடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர். ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனமாக படிச்சிங்க. இங்கே பாருங்கள், பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெய்தல் திணையை பற்றி கொடுத்துருக்காங்க. நல்லா கவனமாக படிச்சிங்க. நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும். மக்கள் பரதர் வரத்தியர் எயினர் எயிற்றியர். தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல். பூ தாளம்பூ. அடுத்து நூல் எழுதி கொடுத்துருக்காங்க. நல்லா கவனமாக படிச்சிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும். இப்பாடல் சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா கவனமாக படிச்சிங்க. அதாவது வாய்மொழி இலக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப நாட்டுப்புற பாடல்கள் தான் வாய்மொழி இலக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு அப்படிங்கக்கூடிய தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் இது எல்லாமே வந்து நாட்டுப்புற பாடல்களில் அடங்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இந்த சு. சக்திவேல் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை வந்து தொகுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நல்லா கவனமாக படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர் சுடர், கதிர் கூட்டல் சுடர். அடுத்து பாருங்கள், மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி,
பெருமை கூட்டல் வானம் பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை. அடுத்து பாருங்க, பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துக. பார்த்தீங்களா, பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. விடிவள்ளி விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை. அடுத்த பாடம் பாருங்க, வளரும் வணிகம். மனிதர் வாழ்வில் வணிகம் பெருமங்கு வகிக்கிறது. வணிகம் இல்லையேல் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர். உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். அதனை அறிந்து கொள்வோம் வாருங்கள். இங்கே பாருங்கள், வணிகத்தை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுகள் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் படிக்கிறப்ப நல்லா கவனமாக வரி வரியாக ஒவ்வொன்றா படிச்சுங்க. இங்கே பாருங்கள், பொருட்களை விற்பனை செய்பவரை வணிகர் என்பர், வாங்குபவரை நுகர்வோர் என்பர். அதே மாதிரி ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்கினா பண்டமாற்று வணிகம் என்பர். அது இக்காலத்தில் கூட அது நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாருங்கள், இந்த காலத்தில் பாருங்கள், வீட்டிற்கே பழைய செய்தித்தாள்கள் பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர். அதற்கு பதிலாக வீட்டு உபயோகப் பொருட்களை தருகின்றனர். அடுத்து பாருங்க, வணிகத்தின் வகைகள். வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இங்கே பாருங்க, வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிக சாத்து என்பர். ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நல்லா நோட் பண்ணிங்க. அதே மாதிரி பாருங்கள், அதாவது கப்பல்கள் நிற்கும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிப்பிடப்பட்டன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்ல கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா கவனமாக பிடிச்சிங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் நற்றினை கூறியிருக்கு. பாலோடு கூலோடு பெயரும் குறுந்தொகை கூறியிருக்கு. பொன்னோடு கரியோடு பெயரும் அகநானூறு கூறியிருக்கு. இதில் இந்த கரிங்கிறது மிளகுங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. பாருங்கள், அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி இந்த சிறு வணிகம் பெருவணிகம் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை படிச்சிங்க, நல்லா கவனமாக படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸில் வரக்கூடியது ஏற்றுமதியும் இறக்குமதியும். இங்கே பாருங்கள், பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா கவனமாக படிச்சிங்க. அதே மாதிரி வணிகத்தில் நேர்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துங்க. பாருங்க, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் அப்படின்னு திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா கவனமாக படிச்சுங்க. அதே மாதிரி பாருங்கள், வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. இதுவும் ரொம்ப 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 முக்கியங்க, ரொம்ப நல்லா கவனமாக படிச்சிங்க. அதே மாதிரி இந்த இணையவழி வணிகம், இதே ஒரு தடவை நல்லா கவனமாக படிச்சிங்க. இங்கே பாருங்கள், கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைவிடாது அப்படின்னு சொல்கிறது இது பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு வாழ் கோடாமை சான்றோர்க்கு அணி திருக்குறள். ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனமாக படிச்சிங்க. இதுவும் இந்த புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப கவனமாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா அதிலிருந்து டிஎன்பிசியில் ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக கொஷின் எடுக்கிறாங்க.
சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள். விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் அசால்ட்டாக அப்படியே விட்டுறக்கூடாது. இதெல்லாம் நல்லா கவனமாக படிச்சுக்கணும். ஒரு பாடம் முடிஞ்சோடனே பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி, தெரிந்து கொள்வோம், இந்த மாதிரி ஒரு பயிற்சி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்களே கேள்வி கேட்டு இது ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே கொஷின் கொடுத்துட்டு இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு அதை விட்டுட்டு போகக்கூடாது. எளிமையாக இருந்தாலும் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை அதை படித்து பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். தெரியாததை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் டிஎன்பிசியில் கொஷின்ஸ் அதிகமாகவே எடுக்கிறாங்க. அதை நம்மளாம் பார்த்துக்கிட்டு தான் வரோம். அதனால் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நல்லா கவனமாக படிச்சிங்க. சரி, வாங்க இதை பார்க்கலாம். கரன்சி நோட். கரன்சி நோட்னா என்னங்க? பணத்தாள். பேங்க் வங்கி. செக் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. டிஜிட்டல் மின்னணு மயம். டெபிட் கார்டு என்னங்க? பற்று அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் இணைய வழி வணிகம். அடுத்து என்னங்க? இ-காமர்ஸ் மின்னணு வணிகம். அடுத்த படம் பாருங்க, உழைப்பே மூலதனம். இது ஒரு துணைப்படங்க. துணைப்படம் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும். இதெல்லாம் கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு சில துணைப்படங்கள்லேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஒரு சில துணைப்படம் தான் கேட்குறாங்க, அதில் ஒரு சிலர் கேட்குறது இல்லை. அதனால் இதெல்லாம் வராது இதெல்லாம் வராதுன்னு எதுவுமே விடாதீங்க. ஒரு தடவை கதையாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை நல்லா ஒரு தடவை படிச்சிங்கன்னா அதிலிருந்து நம்மளுக்கு தெரிந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் அதில் கொடுத்துருக்கலாம். பாருங்கள், இதில் இந்த பாடத்தில் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் முன்னாடியே இந்த நுழைமுன் பகுதியிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை. பார்த்தீங்களா? சிலபஸில் வரக்கூடிய ஔவையாரினுடைய கூற்று இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எதையுமே புறந்தள்ள முடியாது. இதெல்லாம் வராது, இதெல்லாம் படிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எதுவும் விடாதீங்க. நல்லா கவனமாக படிச்சிங்க. ஒரு தடவை படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா அதில் முக்கியமானது எது, முக்கியம் இல்லாத எதுன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் அதை விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா எவ்வளவோ படிக்கிறோம். தமிழ் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோரிங் ஏரியா. அதனால் தமிழை மட்டும் விடவே கூடாது. அட்டை டு அட்டை நம்ம ஒரு தடவைனாச்சும் ரீட் பண்ணி படித்தே ஆகணும். சிலபஸில் இல்லைன்னாலும் சரி, நீங்கள் ஒரு தடவை படிச்சிருங்க. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. இதெல்லாம் ஒரு தடவை நல்லா படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், பின்வரும் கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு சொற்றொடர்களை அமைக்க. அது பாருங்கள், நான் ஊருக்கு சென்றேன், நீ ஊருக்கு சென்றாய், அவன் ஊருக்கு சென்றான், அவள் ஊருக்கு சென்றாள், அவர் ஊருக்கு சென்றார். இதெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை படிச்சிங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு அது கீழே பாருங்கள், ஒரு 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. கிடைக்கும் பொருட்களின் டேஷ் கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். அதே மாதிரி பாருங்கள், அடுத்த கேள்வி பாருங்கள். சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல் தூளை கோலமாவாக மாற்றலாம். அது இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு தடவை எல்லாமே படிச்சுங்க. அடுத்து பாருங்கள், பின்வரும் நவமணிகளை அகரவரிசைப்படுத்தி எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது ரீசெண்டாக நடந்த குரூப் 2 2024 இந்த அகரவரிசை இதே அப்படியே கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள், நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம். இதில் முதல்ல இந்த அகரவரிசையில் எது வருங்க? முதல்ல இந்த
கோமேதகம். இக்கு கா அந்த வரிசையில் வந்திருக்கு இல்லைங்களா? இக்கு வரிசையில் முதல்ல இக்கு அந்த வரிசையில் வந்திருக்கு இக்கு, இதனால் இது ஃபஸ்ட்டு. அடுத்து பாருங்கள் நீளம் இந்து வந்துடுது. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னந்து அந்த இதில் வந்துருக்குங்களா? அடுத்து பாருங்கள் மூணாவது இங்கே பாருங்கள் இப்போ வரிசையில் பவளம் 3, புஷ்பராகம் 4, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் இம்மு வரிசையில் மரகதம் 5, மாணிக்கம் 6, முத்து 7. அதுக்கடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், வைரம் வைடூரியம். இதில் இந்த வைடூரியங்கிறது இது 8, அதுக்கடுத்து வைரம் இது 9 கடைசி வரும். இதாங்க. இது ஒரு தடவை நீங்களே செக் பண்ணிங்க. அகரவரிசையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. 2லிருந்து 3 கொஷின் கம்பல்சரி உண்டு. அடுத்து பாருங்க கலைச்சொல் அறிவோம். ரொம்ப 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 முக்கியங்க. பண்டம் கமாடிட்டி, பயணப்படகுகள் ஃபெரிஸ், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம் வயாஜ், தொழில் முனைவோர் என்டர்பிரனர், கலப்படம் அடல்ட்ரேஷன், வணிகர் மெர்ச்சன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் பாருங்கள் இந்த நுகர்வோர் கன்சியூமர், கஸ்டமர் வாடிக்கையாளர். அது இந்த கன்சியூமர் கஸ்டமர் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். இது கூட கொடுத்துட்டு கேட்கலாம். கன்சியூமர்னா யார், கஸ்டமர்னா யார். இந்த நுகர்வோருக்கும் வாடிக்கையாளருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம தெரியணும். அதே மாதிரி வணிகர்னா மெர்ச்சன்ட். ஓகேங்க, இன்றைக்கி 6 தமிழ் இயல் 6 நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா படிங்க, கவனமாக படிங்க, ஆழ்ந்து படிங்க. நான் எப்பயும் சொல்கிறது தான், கன்சிஸ்டன்சியாக படிங்க, தொடர்ச்சியாக படிச்சுட்டே வாங்க. எந்த இடத்துலையும் பிரேக் விடவே விடாதீங்க. எக்காரண கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, நம்மளுக்கு இதுதான் பொழப்பு அப்படின்னு ஆகிப்போச்சு. ஒரு வேலை வாங்குறதுன்னு இதுதான் நம்மளுக்கு பொழப்பு, எது படிக்கிறது தான். அது எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது. அதுக்குன்னு நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கியிருப்பீங்க, அந்த டைமை மிஸ் பண்ணிடாமல் படிச்சிருங்க. இன்கேஸ் மிஸ் பண்ணால் கூட அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு தொடர்ச்சியாக படிச்சிங்க. ஒரு நாள் விட்டிங்கன்னா அதுக்கடுத்த நாள் அதிலிருந்து பிக்கப் பண்ணி நீங்கள் உங்கள் ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணி நல்லபடியாக முடிச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்கள் என்ன ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அல்லது ஒரு எந்த ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி முடித்தா மட்டும்தான் நாம் நினச்ச ஒரு அரசாங்க வேலையை ஈஸியாக அடைய முடியும். சரிங்களா? அதனால் நல்லா கவனமாக படிங்க, கடினமாக படிங்க. கடினமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடினமாக படிக்கிறத விட அதை அட் ப்ரெசன்ஸ் ஆஃப் டைமில் எக்ஸாம் டைமில் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா படிச்சிங்க. நீங்கள் நினச்சதை அடையணும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.